அண்ணா உனக்கு துரோகம் பண்ணேண்ணே, முதல்ல அடுத்த மாதிரி விட்டேண்ணே, என்னை மன்னிச்சிடுண்ணே அண்ணா, என்னை விட்டுருண்ணே அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, என்னை விட்டுருண்ணே அண்ணா, இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். வாடா சொல்ற மாதிரி சுட்டுட்டான். ஹலோ, நம்ம ராஜன்லேருந்து பார்சல் கேட்குறாங்க, அர்ஜென்ட் தான். இதான் அர்ஜென்ட்டா? வெளியே எந்த வண்டி டெலிவரிக்கு இருக்கு? நம்ம மணி போகிறோம். ஏய் மணி, டிரைவர் எங்க? நீ ஏன் வண்டி எடுக்கிற? அண்ணா, அவர் புத்தூருக்கு டாக்டர் பார்க்க போயிருக்காருண்ணா. ஏன் நம்ம ஊர்ல மாவு கட்டு போற டாக்டர் இல்லையா? உங்ககிட்ட வாங்குற சம்பளத்துக்கு அவன் அங்கே போய் தான் டாக்டர் பார்க்க முடியும், அப்படிலாம் இல்லையா காட்ட முடியும்? ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை? அங்கே போய் பார்க்க சொல்லு. யாரா அவ? பேர் கனகவல்லி, ஷர்ட்டா கனகான்னு கூப்பிடுவாங்களாம். பேரில் தண்ணி வச்சிருந்தது, பாம்பு பார்த்து கூட்டிட்டு வந்துக்கிறேன், ஏதாவது வேலை போட்டு கொடு. வீட்டில் கொண்டு போய் விடு, நான் வந்து வேலை கொடுக்குறேன். நீ வீட்டில் என்ன வேலை கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், எதா இருந்தாலும் இங்கேயே பண்ணு. பாப்பா, நீ என்ன வேலைம்மா செய்வ? நீங்க சொன்ன வேலையும் செய்வேன், சொல்லாத வேலையும் செய்வேன். ஏ லூசே, அந்த ஆள் சொன்ன வேலையை செஞ்சாலே காசு கொடுக்க மாட்டான், சொல்லாத வேலையை செஞ்சுட்டு காசு வாங்கிட்டு கேட்பியா? மணி, அந்த தொடப்பு கட்டை எடுத்துட்டு வா. இரு கனகா, நானும் வரேன், ஒன்றா சேர்ந்து பீர் அடிக்கலாம். ராஜன், பார்சல் கொடுத்துருங்க, மற்றதில் நான் ஃபோனில் பேசிக்கிறேன். சரிண்ணா. பார்த்து போ. ரேகால வந்துட்டா, உள்ளதா இருக்கா. கொஞ்சம் கூப்பிடுங்களேன். இருங்க. கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ண சொன்னா வரலாம். ஓ, ஏன் அழற? ஏய், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? கேட்கறல்ல, சொல்லு ரேகா. என்ன 2 கோடு இருக்கு? யார் பிரெக்னென்ட்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு யாருன்னு வர கேக்குறியா? இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆற? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். மணி, நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சரியான வருமானம் கூட இல்ல. எந்த நம்பிக்கையில இந்த குழந்தைய பெத்து வளர்க்க சொல்ற? ரேகா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு மணி? யோசிக்காம குழந்தை பெத்துட்டு அப்படி யார் கஷ்டப்படுறது? பெத்தவங்க தான் கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கறதுனா அப்பா அம்மாவோட பெருமையா இருக்கு. பணம் இல்லாம நம்ம அம்மா அப்பா நம்மள ரோட்ல விட்டு போன மாதிரி நாளைக்கு நம்மகிட்ட பணம் இல்லாம இந்த குழந்தைய விட்டுறக்கூடாது மணி. திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்காத ரேகா, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். கோவப்படாத மணி, கொஞ்சம் நிதானமா யோசி. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லவுமா. என் வாழ்க்கையில உன்னையும் மச்சானையும் விட்டா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது. என்ன மாதிரி அனாதைங்களுக்கெல்லாம் இந்த குழந்தை ஒரு வரம். நீ என்ன பண்ண போற? கலைச்சலான்னு இருக்கேன். கொலை பண்ண போறியா? அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறத விட இது பெரிய தப்பு ரேகா. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த உலகத்துல முக்காவாசி பேரால லைஃப் ஆரம்பிக்கவே முடியாது. நாம கூட தான் ஊரை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். நல்லா இல்லாமையா போயிட்டோம். எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். நல்லா இருக்கணும்னு நினச்சா நிச்சயமாக நல்லா இருக்க போகிறோம். சும்மா ஏதோ பேசணும்னு பேசி அவ்வளோ குழப்பாது. இப்போ உனக்காக ஓடுறேன், இன்னும் கொஞ்சம் குழந்தைக்காக சேர்த்து ஓட போறேன், அவ்வளோதான். நான் இப்படியே இருந்துட மாட்டேன் ரேகா, சீக்கிரமே நல்லா வந்துடுவேன். உன்னையும் குழந்தைய நல்லா பார்த்துப்பேன். குழந்தை நல்லா இருக்கா மேடம்? ஸ்கேன் பண்ணாதான் தெரியும். ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏய், போன் அடிச்சு எடுக்க மாட்டியா? நான் கொடுத்த பார்சலை ராஜன் கையில் கொடுத்தியா இல்லையா? நான் இப்போதான் நான் பார்சல் டெலிவரி பண்ணிட்டு வரேன். வை. என்னாச்சு?
ஓனர் அர்ஜென்ட்டாக ஒரு பார்சல் டெலிவரி பண்ண சொன்னார், பண்ணல. அதான். அர்ஜென்ட் வேலையாக இருந்தால் முன்னாடியே முடிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. சரி வா போகலாம். அண்ணா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன், ஜூம் பண்ணுங்களேன். சிதம்பரம் பொம்பளைட்டு சில்லற வேலை பார்க்கறேன்னு நினைச்சியா? கண்டு துடும்ப விட்டு கடல்ல போட்டு உன் கேமை என்கிட்ட காட்டாது. நான் என்ன உங்ககிட்ட கேம் விளையாட போறேன்? எவனோ ஒருத்த வண்டி தூக்குறதுக்கு என்ன பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க? டேய், காலைல உன்கிட்ட பார்சல் கொடுத்து ராஜன் கொடுக்க சொன்னேன். உள்ள என்ன இருந்துச்சுன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. டேய், காட்டு. இரு மாமா, சத்தியமா தெரியாதுண்ணா. டேய், பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா என்ன கொடுப்பாங்க? டேய், அகண்டவன். ஏய் இரியா, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா என்ன இருக்கும்? ரைத்தா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறல்ல. மாமா குத்த பார்சல் என்ன ஆகுதுன்னு தெரியாத உனக்கு? டேய் உத்து, நீ பொத்தே ரொம்ப கத்தாத. பிபி ஏறி ஸ்ட்ரோக் ஆகி பார்ல போயிடுவேன். அப்புறம் உன்னை நான் தான் தூக்கின்னு வரணும். டேய் போட. அந்த பார்சல் இந்த பால்கோவா என்னடா பண்ண? அப்ப வண்டியை தொலைச்சதுக்கு என்ன இவ்வளவு நேரம் அடிக்கலையா? ஒரு பால்கோவா தொலைச்சதுக்கான என்ன இப்படி போட்டு அடிச்சிட்டு இருந்த? எவ்வளவு இருக்கும்? 500 ரூபாய் இருக்குமா? சரி, ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? என் சம்பளத்துல கழிச்சுக்கோனா, நான் கிளம்புறேன். ஏய் நெல்லு, ஆத்தியா நீ என்கொயரி பண்ண லட்சத்தை இவன் தெரியாம நடிக்கிறான், தெரிஞ்சுதான் நடிக்கிறான். இவங்கிட்ட போய் பால்கோவா மால்கோவா கோட் பிளாட்ல பேசிட்டு இருக்கா? கொக்கைன் எங்கன்னு கேளு, அப்போ சொல்லுவான். அவங்கிட்ட போய் கொஞ்சம் நிக்கிற. கொக்கைனா? நோ, அது என்ன என்கிட்ட கொடுத்தமிச்ச நீ? மெடிக்கல்ஸ்ல இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா? நான் எனக்கு தெரிஞ்ச அந்த வண்டியை தூக்கினவன் தான் இதையும் தூக்கியிருப்பான். அவனை பிடிச்சா எல்லாம் திருப்பி கிடைச்சிடும். நான் யாரா அது? ஏதோ ரெக்கார்ட் மாத்து. ரெக்கார்டா? உன் மெடிக்கல் ஷாப் பிகரா? ரெக்க இல்லைண்ணா, ரேகா. நான் கட்டிக்க போற பொண்ணு. ஏய், மாமா கிட்ட பேசிட்டு இப்ப கேம் ஆட்டு வரேன். போன கொடுக்க சொல்லா. வண்டியை காணோன்னு சொன்ன உடனே அவளை அப்படியே அங்க விட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஏதாவது ஆயிரமோன்னு பயந்து போயிருப்பானா. பேசே மணி, ஏன்டா ஃபோன் பண்ண மாட்டேங்கிற? என்னாச்சு? வண்டி கிடைச்சிருச்சா? ஓனர் என்ன சொன்னாரு? ஹலோ மணி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. ஏய் ரேகா, நீ ஒன்றும் பயப்படாத. நான் ஓனர் கிட்ட தான் இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன். நான் சீக்கிரம் வந்துடுவேன். நீ பத்திரமா இரு. எனக்கு ஒன்றும் ஆயிராது. நீ கவலைப்படாத. நான் வரேன். நான் வந்துட்டு கூப்பிடுறேன். மணி. டேய், இவனை கட்டி போட்டு மெடிக்கல் ஷாப் போய் இவன் ஜிங்கிலே தூக்கிட்டு வாங்கடா. கொய்யால சரக்கு தானா. டேய், இந்த கடை தானடா? ஆமாண்ணே. ஓ. ஏய், ஜிங்கிலே தூக்கிட்டு வந்து என் வீட்டில் விடு. ஒரு பொண்ணை விடாத. மணி என்ன உங்களை கூப்பிட்டாரு? மணியா? ஆமா, எங்க? வண்டியில இருக்காரு. என்னாச்சு? அவருக்கு அடிபட்டுருச்சு. வாங்க. மணி, டேய், உள்ள எடுத்து போடுறா. சீக்கிரம் வண்டி எடு. என் பசங்களை அடிச்ச உன்னை பீஸ் பீஸா ஆக்குறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. எனக்கு அது முக்கியம் இல்ல, சரக்கு தான் முக்கியம். அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஆளை கூட்டிட்டு போறா. ஆள் ஜிங்கிலிய பாக்குறியாடா? பாரா பாத்தியா? பசங்களை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். செம்ம காஜில இருக்கானுங்க. ஆளு வீட்டுக்கு போகணுமா இல்ல விருந்துக்கு போகணுமா நீயே முடிவு பண்ணுடா. அண்ணா,
ஏய் ரேகா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? மச்சான் அவ தான் மச்சான் ஓனரோட துருப்பு சீட்டு. சரக்கு கைக்கு வர வரைக்கும் அவளை ஒன்றும் பண்ண மாட்டான். கடையை மூட்டு வந்துடுறேன், கிளம்பலாம். ஏன் மணி நீங்க என்ன பண்ற? முதல்ல வெளியே போ. அண்ணே மணி அவன் ஆளை தேடி வந்திருக்கானே. ஹலோ நான் மணி இங்கிலீஷ் தேடி டாபர்மன் மாதிரி சுத்திட்டு இருக்க போல. என் மெடிக்கல் வேர் ஹவுஸ், காட்டன் மில்லு, செருப்பு குடோன்னு எங்க தேடினாலும் அவ கிடைக்க மாட்டா. அவ இப்ப எங்க இருக்கா தெரியுமா? அது ஒரு புனிதமான இடம். தொழில் புதுசா, பயப்படாத, சாப்பிட்டா டீல் பண்றேன். இன்னைக்கு மட்டும்தான் அவ அங்க இருப்பா. நைட்டுக்குள்ள சரக்கு வரல, அப்புறம் அவ ஸ்ட்ரைட்டா மும்பை தான். அங்கே அவளை பார்ட்டா பிரிச்சு வித்துருவானுங்க. எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் டபுளாவே கிடைக்கும். ஐ ஆம் வெரி ஹாப்பிடா. போன விட பெல்லு போன விட. மச்சான் நான் உனக்கு சொன்னா கேக்குறியா? முதல்ல ஃபோக்கஸா சரக தேடுவோம், வேற வழியே இல்லை. ஏய் லூசு மாதிரி ஏதாவது பேசாத, வாயையே உடைச்சிட போறேன். நான் ஏதோ சரக்கு கையில வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி சொல்றேன். வண்டி காணாம போய் ரொம்ப நேரம் ஆகுதுடா. எங்கடா போய் தேடுவேன், எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு? நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரக்கு கடத்துன்னு சொல்லி என்னதான் 5 வருஷம் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. என்னால பாவம் ரேகா தான் நான் மாட்டிக்கிட்டு சாவறா. அபிஷியலா போனதான பிரச்சனை. கமிஷன் ஆஃபீஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஏட்டு ஒருத்தர் இருக்காரு. கொஞ்சம் காசு செலவு பண்ணணும்னா சிட்டில எவன் திருட்டு வண்டி வாங்குறவன்னு கேட்டா அவர் லிஸ்ட் குத்துருவாரு. வண்டியை திருடுனவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா திருடுனவங்கிட்ட இருந்து வண்டியை வாங்குறான் பாரு, அவனை ஈஸியா வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். சிட்டில திருட்டு வண்டி வாங்குறவங்க 4 பேர் தான். இந்த வண்டியா பாருங்க. இது இல்ல சார். நான் தான் காலி பேசுறேன். மணின்னு ஒருத்தர் உன்னை தேடி வருவாரு. அண்ணன் கட்டுக்கிற வண்டியெல்லாம் காமி. அண்ணா நாங்க இங்க வந்துட்டோம். யாரு மணி? நான் தாங்க. வண்டி எடு. வண்டி இருக்கான்னு பாரு. டிடி நம்ம வண்டி தான்டா. நீங்க இருக்குங்க மச்சான், இதான்டா நம்ம வண்டி தான்டா. இன்னைக்கு மட்டும்தான் அவ அங்க இருப்பா. நைட்டுக்குள்ள சரக்கு வரல, அப்புறம் அவ ஸ்ட்ரைட்டா மும்பை தான். அங்கே அவளை பார்ட்டா பிரிச்சு வித்துருவானுங்க. பேப் அப்படியே சில்லுன்னு இருக்க. கார்ல உட்காந்து பேசலாமா? அப்போ கண்டிப்பா இங்க நின்று தான் பேசணும். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். பேப் இப்படி மறைவா போய் உட்காந்து பேசலாமா? நம்ம லவ் பண்ணும்போது அப்படிதானே பண்ணுவோம். யாருமே இல்லாத இடமா பார்த்து உட்காந்து கையும் கையும் பிடிச்சு கண்ணும் கண்ணும் பார்த்து அப்படியே ஒத்தட்டோடு மலரும் நினைவுகள். இந்த போட்டோஸும் வீடியோஸ் அடிக்கடி இந்த போட்டோஸும் வீடியோஸும் ஹஸ்பண்ட் பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுவாரு? வேண்டாம் ப்ளீஸ். என்ன கழட்டி விட்டு வந்துட்ட. நீங்க அழகான நல்ல பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்ட. ஆனா நான் மட்டும் கஷ்டப்படணுமா? நான் என்ன கேட்டுட்டேன்? 2 crores, ஜஸ்ட் 2 கோடி ரூபாய். உன் புருஷனுக்கு என்ன அது 1 வார செலவா? இதை ஒரு ஜீவனாம்சம் மாதிரி வச்சுக்க. நீயும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஃபினான்ஸ் எல்லாம் அவர் கையில தான் இருக்கு. நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவ்வளோ பணம் என்னால செட்டில் பண்ண முடியாது. சரி, எனக்கு வேற வழி இல்லை. உன் புருஷனை பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிக்க வேண்டியதான். என்ன நீ தான் தரமாட்ட, ஆனா பொண்டாட்டி மானம் போக கூடாதுன்னு உன் புருஷன் காசு தருவான்ல. தரமாட்டானா? பரவாயில்ல, உன்னை கட்டி விட்டுருவான்ல. அப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடுவேன், நானும் ஃப்ரீயா இருப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் முடியாது. ஆனா நான் பணம் ரெடி பண்றேன். பணம் ரெடி பண்றேன். வாங்கிட்டு சைலண்டா கிளம்பு. 10 லட்சம் இருக்கு. இதுக்கு மேல என்னால முடியாது.
என் குழந்தை அம்மா இல்லாம ஆயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் சாகாம இருக்கேன். இல்லனா நீ பண்ற டார்ச்சருக்கு நான் எப்பயோ செத்துருப்பேன். அவ்வளவுதானே? உனக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? நானே உன்னை கொண்டுட்டு போறேன். உன் குழந்தை அனாதையாவே சாவட்டும். அருண், அசோக் கால் பண்றார். கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். அட்டன் பண்ணு. சாவறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? கொஞ்சம் ப்ளீஸ் அட்டன் பண்ண. 2 பேரும் சேர்ந்து அருண் ப்ளீஸ். பேசுவோம். இன்ட்ரோ அருண் பண்ணு. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. ஹாய் அர்ச்சனா. ஹாய். மம்மி சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்துடுறேன். கேட்டல என்ன ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டியா? இப்பதான் பார்த்தேன். அப்ப நீ கிளம்பி ராடிசன் ப்ளோக் வந்துரு. நானும் கூட்டு வந்துடுறேன். டின்னருக்கு போயிடலாம். ஷூர். டின்னருக்கு போலாமா? இந்த 10 லட்சம் வெறும் அட்வான்ஸ் தான். பேலன்ஸ் வரலனா பிளான் பி ஆக்டிவேட் ஆயிடும். வரப்பே ஒரு நிமிஷம் நான் வரேன். எவ்வளோ? 200. மச்சான் 200 ரூபாய் கொடுறா. ஏய் ஜீரோ காட்டப்ப நீ பாட்டு போட்டுனுங்கற. நீ தான் பார்க்கணும். நான் கரெக்டாக தான் போட்டேன். பேசி நிற்கிறது தெரியுதுல்ல, நீ தானே ஜீரோ காட்டணும். பெட்ரோல் போடுறதா பெட்ரோல் தான் போடணும். தேவையெல்லாம் பேசிட்டு கூடாது. ஹலோ, என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே கையை வாங்குறீங்க? போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். கூப்பிடுங்க, அவங்கள்ட்ட நியாயத்தை கேட்போம். அண்ணே அவன்கிட்ட என்ன பேசிட்டுக்க? பெட்ரோல் காசு எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஆமா, நீ ஜீரோ காட்டப்ப பெட்ரோல் போட்டு அசிங்கமா பேசுவ, நான் பைசா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். எறா கண்ணு. போலீஸை கூப்பிடுவோம். ஏமாத்துறீங்களா? எறா. இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த வேலையில் ரிஸ்க் அதிகம். வண்டி கை மாத்துற மாதிரி இல்லை, இது குழந்தை விவகாரம். கொஞ்சம் பேசுங்களான்னு நமக்கே ரிவிட் ஆகிடும். புரியுதுண்ணே. எவ்வளோ காசு வேணாலும் கேளு, தரேன். பணம் இல்லை பிரச்சனை. உன்னை நம்பி வந்துட்டேண்ணே, முடிச்சுக்கோ. சாரி தம்பி, நீங்கள் வேற ஏதாச்சும் பண்ணிக்கங்க. தப்பா நினைக்காதீங்க. யாரா இவன்? சிதம்பரத்தோட மெடிக்கல் வேர் ஹவுஸில் வேலை பார்க்குறவனே. சரக்கோட இவன் குட்டியான மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு சிதம்பரம் ஆளை தூக்கி வச்சுட்டு சரக்கு வந்தாதான் விடுவேன்றானே. வண்டி நம்மகிட்ட இருக்கு. ஆமாண்ணே, ஆனால் சரக்கெல்லாம் எதுவும் இல்லை, வெறும் வண்டி மட்டும் தானே வந்துச்சு. வண்டியை கைமாத்தணும். யாரா? அண்ணே, வண்டி மட்டும் தானே என்கிட்ட வந்துச்சு. உள்ள இருக்க சரக்கை பத்திலாம் எனக்கு தெரியாதுண்ணே. உங்ககிட்ட வண்டி வித்தது யாரா? நம்ம ஐட்டக்காரன் மாறினே, அவன் தானே அடிச்சுட்டு வந்தான். அப்படியே அவனை லைன்ல எடு. ஒரு நிமிஷம். அவன் வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவனுக்கு வீடெல்லாம் இல்லைண்ணே. இது எங்க இருப்பானே தெரியாது. ஏய், மாறினா டொக்கு மாதிரியா? ஆமாண்ணே, டொக்கு மாதிரி தான். சரி, அவன் லைன்ல வந்தானே எனக்கு உடனே கால் பண்ணு. மாறினா யாருன்னு தெரியுமா? ஓனர் சிதம்பரத்தை வேலை செஞ்சான். ஏதோ டக்கால்ட்டி வேலை பார்த்துட்டான்னு சொல்லி சிதம்பரம் அவன் அடிச்சு துரத்திட்டான். அண்ணே, மாறின்னு உங்ககிட்ட வேலை பார்த்த ஒரு புறம்போக்கு தானே குட்டி அணையிலேருந்து சரக்கு அடிச்சுட்டு போயிருக்கான். வண்டி அவன் டார்கெட் இல்லை, வண்டியில் இருந்து சரக்கு. ஓ அப்படியா? சரி, நீயே எங்கேயாவது ஓடி போயிரு. ஒரு சிங்கிலியா நானே வச்சுக்கிறேன். என்கிட்ட கத்துறதை விட்டுட்டு சரக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிடா. இல்ல பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு. என்னடா சொல்றான்? சரக்கு வேணும்னு கேட்கறான்டா, இல்லைன்னா காசு கேட்கறான். அது ஒருத்த 50 லட்சம் மச்சான். 50 லட்சமா? ஆமாண்டா. இவ்வளோ படத்துக்கு நம்ம எங்கடா போறது? பணம் நான் தரேன். நேரம் ஓனர்கிட்ட போங்க. பொருளுக்கு பதிலாக காசு இருந்தான்னு சொல்லிட்டு உன் லவரை ரிலீஸ் பண்ணிக்கோ. சார், குழந்தைய தூக்குறதுலாம் ரொம்ப ரிஸ்கான வேலை சார். அதெல்லாம் பண்ண முடியாது சார். இல்லை சார், நீங்க இப்ப இருக்கிறதே ரிஸ்கான சிச்சுவேஷன் தான்யா. உன் முதலாளி கிட்ட மெடிக்கல் சப்ளை நினைச்சு இவ்வளவு நாள் கொக்கைன் கடத்திருக்க. சரி, அவ்வளோ ஏன் உன் ஆளை ஒருத்தன் தூக்கிட்டான்ல, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுதா உன்னால? தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தப்பானவங்க கிட்ட நீ தப்பான வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க எதுவும் சரி தப்பு இல்லை பாஸ். நமக்கு தேவையா தேவையில்லையான்றது தான். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். வா சொல்கிறேன். நம்ம ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ நமக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இவன் மூலமாக ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கணும் மச்சான். அதை மிஸ் பண்ணுறக்கூடாது. லைஃப்பில் எதில் தான் ரிஸ்க் இல்லை. இப்போலாம் வாழ்கிறதே ரொம்ப ரிஸ்க்கு. ரொம்ப யோசிக்காது. எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாலாவது தேடி பார்க்கலாம்.
கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குடா. அதுக்கு என்னடா சொல்ல வர? அவன் சொல்ற மாதிரி குழந்தைய தூக்கலாம்னு சொல்றியா? தூக்குனாலும் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். டேய், குழந்தைய தூக்குறதெல்லாம் பெரிய கிரைம்டா. சரக்கு மேட்டர் மட்டும் பெரிய கிரைம் இல்லையா மச்சான்? அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நல்லவன் ஏன் மச்சான் நம்ம கிட்ட வரப்போறான்? யோசிச்சு பாரு. இப்போ நம்ம ரேகாவை காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரே சான்ஸ். நீ சொல்ற அந்த நல்லவன் கிட்ட போய் ஒரு 500 ரூபா கேட்டுப்பாரு, அப்ப தெரியும் உனக்கு. டேய், ஒரே குழப்பமா இருக்குடா. ஒரு குழப்பமும் இல்ல பாஸ். நான் வேற ஆள் பாத்துக்கிறேன், நீங்க வேற வேலை பாத்து. சார் ஒரு நிமிஷம். நாங்க பண்றோம், ஆனா கரெக்டா காசு கொடுத்துருவீங்கல்ல? என் கைக்கு காசு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்க ஷேர் உங்ககிட்ட இருக்கும். நான் கேரண்டி. எப்போ சார்? எங்க போய் தூக்கணும்? ஊட்டிக்கு பொம்மை வாங்க போறாங்க சார். அனுப்ப படம் பிடிச்சுன்னு கூட்டிட்டு போறாங்க. அந்த குழந்தைய தூக்குறது எப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்களா? சார், அதுக்கு ஒரு கார் தேவைப்படும் சார். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சௌந்தரன் கிட்ட சொல்லிடுறேன், நீங்க அங்க போய் கார் பிக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். அசோக்கோட ஃபேமிலி ஃபோட்டோ, கார் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அசோக் ஊட்டி வந்துட்டான். இன்னும் 5 மினிட்ஸ்ல 8th ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணுவான். நீங்கள் இப்போ கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கையெல்லாம் நீட்டி பேசிட்டு இருக்கிறேன். வண்டிக்கான செலவை வச்சுட்டு போ. சார், நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் பிளான் பண்ணேன். குழந்தை கார்ல தான் இருந்திருக்கு. குழந்தைய தூக்கிட்டு என்கிட்டே டபுள் கேம் ஆட பார்க்குறியா? யார் சொன்னா? கண்ணால பார்த்த நான் சொல்றேன் குழந்தை கார்ல இல்லைன்னு. நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியலையே. நாங்க ஏன் விட்ட போய் சொல்ல போறோம்? பண தேவைக்காக தான் இந்த வேலை செய்யவே நாங்க ஒத்துக்கிட்டோம். குழந்தை கார்ல இல்லைன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களே சந்தேகப்படுற. இதுக்கு மேலேயும் நீ நம்பலனா அது ஏன் பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை. அதை பத்தி எங்களுக்கு கவலையும் கிடையாது. ஏய், அந்த கார் என்ன பண்ணீங்க? அந்த சவுந்தர்கிட்டயே விட்டோம். அனு எங்க கூட வண்டியில தான் இருந்தா. எப்படி மிஸ் ஆனது தான் தெரியல. ஊட்டியில் அனு மிஸ் ஆன இடம் எல்லாம் தேடியாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. அப்ப நீ என்ன சொல்ல வர கண்ணன்? குழந்தை நார்மலாக தொலைஞ்ச மாதிரி தெரியல. சம்திங் ஏதோ நடந்திருக்கு. அனுவை பணத்துக்காக கிட்னாப் பண்ணியிருந்தா இன்னும் உனக்கு ரான்சம் கால் வந்திருக்கும். அதுவும் வரலன்னா இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தெளிவாக புரியுது. அப்போ என் குழந்தைய யாரோ பிளான் பண்ணி கடத்திட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்படி இருக்கலாம் தான் சொல்கிறேன். சான்சஸ் அதுக்கு தான் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் ரீதி அசோகால பாதிக்கப்பட்ட யாராவது கூட அவனை காயப்படுத்துறதுக்கு இப்படி பண்ணியிருக்கலாம். இல்லை ஒருவேளை பர்சனல் ரிவெஞ்சாக கூட இருக்கலாம். ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிய வரும். நீ சிட்டியில் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிறதுனால அனு தொலைஞ்ச விஷயம் தெரிஞ்சா ஆளுக்கு மைக்கை தூக்கிட்டு வந்துடுவாங்க. நீ சொன்ன ஒரே காரணத்தினால ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் ஆஃப் த ரெக்கார்டாக இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கேன். சரி, ஊட்டியிலே வண்டி இடிக்க வந்தானே, அவன் இன்னும் பிடிக்கலையா? அதுக்கப்புறம் தான் அனு காணா போனா. இன்னும் இல்லை அசோக், தீவிரமாக தேடிட்டு இருக்கோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். அனு இல்லாம எங்களுக்கு நிம்மதியே இல்லை சார். சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணுவாங்களா? என் மேல இருக்க பயம் போயிருச்சா உனக்கு? போனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணா என்னால உன்னை நெருங்க முடியாதா? நீ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் நினைச்சனா உன்னை என்ன வேணாலும் செய்வேன்னு காட்டுறதுக்கு தான் வந்தேன். ஃபோன் எடுக்காததுக்கு மன்னிச்சிரு ப்ளீஸ். இங்க இருந்து கிளம்பு, அசோக் வந்துட போறாரு. வெறும் 10 லட்சம் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தல,
உன் ஃபோட்டோஸும் வீடியோஸும் உன் புருஷன்கிட்ட காட்டியிருப்பேன். ஆனால் உன் மேலே இருக்க பாசத்தில் அது என் பொண்டாட்டி இல்லை ஏன்னு சொல்லிட்டானா? சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அப்போதான் ஒரு ஐடியா மாட்டுச்சு. பழசுதா உன் பிள்ளைய தூக்கிட்டா பதறதில்ல. பெத்த உசுராச்ச பதறதானே செய்யும். உன்னை நீதான் கடத்தினியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். உன் பிள்ளைய கடத்தணும்னு நினைச்சேன், ஆனால் கடத்தலை. என் ஆளு உன் வண்டியில் பார்த்தான், புள்ள இல்லை. இப்போ சொல்லு, என் பிளானை உன்கிட்ட சொன்னது யாரு? உன் குழந்தை எங்க? சத்தியமா சொல்றேன், என் பொண்ணு மிஸ் ஆயிட்டாலும் அவ இல்லாம என்னால வாழவே முடியல. ஒரு பக்கம் நீ என்ன சாவடிக்கிற, இன்னொரு பக்கம் அசோக் கிட்ட உண்மையா இருக்க முடியாம நான் தின தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு டைம்ல நான் உன்னை உண்மையா விரும்பினேன். ஆனா நீ தான் என்ன கொடுமைப்படுத்தின, சந்தேகப்பட்டு என் லைஃபை நாசம் பண்ண. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அசோக் கிட்ட உண்மையா இருக்கேன். இப்ப வீடியோஸ் போட்டோஸ்னு சொல்லி திடீர்னு என் லைஃப்ல வந்து வாழவும் விடாம சாவ விடாம என்ன டார்ச்சர் பண்றேன். ஏய், உன் குழந்தைய மட்டும் நீ தான் மறைச்சு வச்சிருக்கன்னு தெரிஞ்சதுன்னு வைக்க, உன் புருஷன் கூட நீ இருக்கிற கடைசி நாள தான் குறிச்சு வச்சுக்க. மம்மி, டாடி எங்க போயிட்டாங்க? ஏய், வண்டியில் எடுத்து ஏதோ ஒரு குழந்தை நிற்கிறப்போ. என்ன பாப்பா தனியா நின்னுட்டு இருக்க? யார் கூட வந்த? எங்க மம்மி டாடி கூட வந்தேன். ஆனா இப்ப பார்த்தா காணும். காணுமா? எங்க போனாங்க? தெரியல. நான் வந்து பலூன் எடுக்கிறதுக்கு போனேன். பலூன் எடுத்துட்டு வந்து பார்த்தா காணும். இப்போ இந்த குழந்தை இங்க தனியா விட்டு போறது எனக்கு சரியா படல. கூட்டு போயிடலாம். இவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். இங்க பாரு பாப்பா, நீ நிக்கிறது சேஃபான இடம் இல்ல. நீ என் கூட வா, உங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போறோம். சரியா? பயப்படாதம்மா, பத்திரமா உன்னை வீட்டுல விட்டுறோம். ஓகேவா? வா பாப்பா. உன் பேர் அனு. உங்க அப்பா பேர் என்ன? அசோக். அப்பா எங்க ஒர்க் பண்றாரு? பிசினஸ் பண்றாரு. அசோக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நீங்க கேள்விப்பட்டதில்ல? சொன்ன மாதிரி குழந்தைய உன் வீட்டில் 2 நாள் பத்திரமா வச்சு. அங்கிள், இது என் வீடு இல்ல.